என்ஜினுக்கும் எக்ஸ்ட்ரா அந்த ஃபேன் ஒன்று வரணும். அதுவும் நாங்க இல்ல, ஆனா பட்டி உடைக்கப்பட்டிருந்ததா என்னன்னு அதுவும் தெரியவில்லை. ஆனா ரெஜிஃபார்ம் எல்லாம் டஸ்டர் போய் உண்மையாக விலை மதிக்கக்கூடிய ஒரு பொருட்களாக அது காணப்படுகின்றது. நமக்கு அது கையளிக்கப்பட்டிருந்தாலும் அதை நாங்கள் கொண்டு அதை நடத்த முடியாத கட்டத்தில் நாங்கள் அந்த நேரத்துல இருந்திருக்கிறோமா, இல்லாட்டி எங்களால முடியாம நாங்க அப்படியே ஸ்தம்பித்து வைத்திருக்கிறோமா என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ளே இருக்குது. அந்த வகையில தொடர்ந்து நாங்க எக்கோ டூரிசத்தை நடத்தணும்னு சொன்னால் முதலாவதாக எங்களோட மண்டதீவுல இருக்கிற எக்கோ டூர் சுற்றுலா மையத்துல நடக்கிற சமூக சீரழிவுகளை நாங்க கட்டுப்படுத்தணும். உண்மையா எங்களோட தீவிர பிரதேசத்துல உண்மையா ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய இடமாகத்தான் அது காணப்படுது. நேர்ல சென்று பார்வையிட்டு நாங்கள் அங்க நடக்கிற சமூக சீரழிவுகள், அதே நேரம் மதுபானங்களை பாவிக்கிற அளவுக்கு இருக்குது. பார்க்கும் போதே மிகவும் எங்கட வேலை பிரதேசத்தின் மாண்பு வந்தாங்க அழிக்கப்படுற நேரத்தில் எனக்கு தோணுது. ஆகவே இந்த எக்கோ டூரிசத்துல இருக்கிற அந்த பொருட்களை நாங்க திருத்தி அது என்ன செய்ய போறோம், திருப்பி நாங்க பாவிக்கப்படுறதான்றது ஒரு கேள்வியா தான் இருக்குது. ஏற்கனவே போய் பார்த்த இடத்துல எல்லாமே தண்ணிக்க தாண்டும் அது பாவனையற்ற நிலையில ஒரு பொருளை நாங்க அக்ரிமெண்ட் பண்ணி கன்றை கொடுத்திருந்தாலும் அவர்களால் அதை பாதுகாப்பா சொல்லி இருக்கோம், இல்ல எங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணிருக்கோம். அது எதுவுமே செய்யல. ஆனா அந்த சைட்டை போய் ஆரை விசிட் பண்ணினாரான்றது எங்களுக்கு தெரியல. ஆரை விசிட் பண்ணி அந்த ரிப்போர்ட் எங்களுக்கு போட்டிருந்தால் கௌரவ செயலாளர்களாக தவிசாளருக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. அந்த ரிப்போர்ட்டும் எங்களுக்கு கிடைக்காத பட்சத்துல எங்கட போல்ட்டா இல்லாட்டி ஆட்ட போல்ட்டுன்னா தெரியல. ஒரு அக்ரிமெண்ட் கொடுத்திருந்தா சைட் பார்க்க வேண்டிய கடப்பாடு செயலாளர் ஆரைக்கு இருக்குதானே. ஆரை போய் விசிட் பண்ண வேண்டியது இருக்குதானே. மத்திய அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட நிதியானது 2016 ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த திட்டமானது மத்திய அரசாங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு திட்டம். தூர நோக்கான ஒரு திடமான இடத்தை தெரிவு செய்யாததன் காரணமாக உண்மையிலே ஒரு அரசாங்கத்தினுடைய இல்ல மக்களுடைய நிதியை வீணடிக்க செய்யப்பட்ட ஒரு செயற்திட்டமாகவே இந்த மண்டதீவு எக்கோ டூரிசம் காணப்படுகின்றது. அதிலே குறிப்பாக 2 கட்டமாக அந்த நிதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தன. ஆரம்ப கட்ட நிதியாக 2,65 லட்சம் ரூபாய்க்கு இந்த எக்கோ டூரிசத்துக்கான உபகரணங்கள் வாங்கப்பட்டன. அதாவது வேலை திட்டம் தொடங்குவதற்கு முதலே அந்த நிதி திருப்பி செல்லக்கூடாது என்ற அடிப்படையிலே முன்கூட்டி இந்த பொருட்கள் வாங்கப்பட்டு பிரதேச அரசாங்க அதிபர் ஊடாக பிரதேச செயலருக்காக இந்த திட்டம் கையளிக்கப்பட்டிருந்தது. அப்போது இருந்த பிரதேச செயலர் இது சம்பந்தமாக கொள்முதல் செய்யப்பட்டதிலே விசாரணை குழு ஆரம்பத்தில் இடம்பெற்றதும் இங்கு அனைவருக்கும் தெரிந்திருக்கும் நினைக்கிறேன். பின்னர் அந்த பொருட்கள் பிரதேச சபையிலுமே கையளிக்கப்பட வேண்டியிருந்தது. ஆனால் கையளிக்கப்படாமல் அந்த மண்டதீவு எக்கோ டூரிசம் செய்யப்பட்ட இடத்திலே காட்சிப்படுத்தல் ஒரு கதையோரமாக காட்சிப்படுத்தப்பட்ட பொருட்களாகவே காணப்பட்டன வழியே பாதுகாப்பற்ற நிலையிலே அந்த கடற்கரை திட்டத்திலே காணப்பட்டது. பின்னர் அந்த திட்டம் மேலும் ஒரு திட்டமாக 5 கோடி ஒதுக்கப்பட்டு அந்த திட்டங்கள் பூரணப்படுத்தப்படாத நிலையிலே அது கையளிக்கப்பட வேண்டும். திட்டங்கள் கையளிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே பிரதேச சபைக்கு பிரதேச செயலர் ஊடாக அதற்கு பின்னர் வந்த பிரதேச செயலர் ஊடாக கையளிக்கப்பட வேண்டும் என்று கேட்கப்பட்ட பொழுது பிரதேச சபை அந்த கால பகுதியிலே 2018 ஆண்டு 19 காலப்பகுதியிலே எங்களுடைய காலகட்டம் காணப்பட்டதால் நாங்கள் அதை பொறுப்பேற்க முடியாது. அதில் ஏற்கனவே அங்கு காட்சிப்படுத்த இடத்திலே பல பொருட்கள் சேதமடைந்து விட்டன. அதுக்கான பெருமான தேய்வுகள் இருந்து மற்றது ஒரு சில களவுகளும் அப்போதும் இடம்பெற்றிருந்தது என்று நாங்கள் தெரிவித்திருந்தோம். அதே போல சோலார் லைட்டுகள் அண்டளவா 60க்கும் மேற்பட்ட சோலார் லைட்டுகள் கூட்டப்பட்டு அவையும் பழுதடைந்த நிலையிலே பற்றிகள் காணாமலாக்கப்பட்டு காணப்பட்டது. அதை விட அந்த வீதி போடப்பட்டது கூட ஒப்பந்த ரீதியாக பொருட்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. மீதி ஒப்படைக்க வேண்டி இருக்கு அவைன்ற கோரிக்கையின் பிரகாரம். ஆனால் எங்களுக்கு சபைக்கு முதல் நாங்கள் என்னென்ன பொருட்களை அந்த அமைப்புக்கு ஒப்படைக்க போறோம் என்ற விவரம் நீங்க சபைக்கு தர வேண்டி இருக்குது. அவையால் எங்களுக்கு என்றால் என்ன கொடுக்க போறோம்ன்றது எங்களுக்கு தெரியாது, என்ன கொடுத்திருக்கிறோம் எங்களுக்கு தெரியாது. முதலாவது விஷயம். 2வது விஷயம்,
அன்றைய தினம் போய் நாங்க அந்த வெளியிணப்பு இயந்திரங்களை வந்து உள்ளுக்கு என்னென்ன பாகங்கள் இருக்கா இல்லையான்ற ஒரு ஆய்வு ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. அது அநேகமான இயந்திரங்களுக்கு உள்ளுக்கு முக்கியமான பாகங்கள் இயந்திர பாகங்கள் வந்து அந்த இன்ஜினுக்குள்ள காணப்படவில்லை. அதே நேரம் ஏற்கனவே அந்த ஒப்பந்தம் வழங்கிய அந்த நிறுவனத்துக்கு ஒரு 3 அல்லது 4 வெளியிறப்பு இயந்திரங்கள் வழங்கப்பட்டிருக்கு. அதை விட ஸ்கூட்டர் ஒன்றும் வழங்கி இருக்கிறோம். அந்த அந்த உபகரணங்களுக்குள்ளே அந்த இயந்திர உதவி பாகங்கள் இல்லை என்ற முறைப்பாடு வந்ததன் பிரகாரம் தான் ஏற்கனவே வெங்கட்ட இருக்கிற 6 இருக்கிற அந்த அவுட்போர்ட் இன்ஜினுக்குரிய அதுவும் இதுக்காண்டு பார்க்க போனாங்க. அதுதான் அநேகமா 1-2 தவிர அநேகமானதுக்கு பகுதி அதாவது உதவி பாகங்கள் இல்லை. இல்லை இன்னொரு 2 விஷயங்களை நான் பார்க்க வேண்டும். ஒன்று 2016-17ஆம் ஆண்டு காலங்களில் இந்த பிரதேச சபைக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 10 வருடங்கள் எங்களோட கட்டுப்பாட்டில் இருந்திருக்கு. இப்போ எங்களுக்கு 2 தவறு எங்க நடந்திருக்கலாம்னு பார்த்தால், ஒன்றில் எங்களோட பக்கம் ஒரு தவறு இருக்கின்றால் நாங்கள் கையேற்கிற பொழுது அந்த பொருளுக்கு என்ன இருந்தது இல்லைன்னு நாங்கள் வந்து பார்க்காம இருக்கிறோம். இரண்டாவது, நாங்கள் இன்னொருவருக்கு கொடுக்கிற பொழுதும் நாங்கள் அதை பார்க்கவில்லை. என்ன இருக்கு என்ன இல்லை என்றதும் பார்க்கிறோம். மற்ற ஏற்கனவே இருக்கிறதுல என்ன இருக்கு இல்லை என்று நாங்கள் பார்க்கவில்லை. அதனால நாங்கள் இது வெளிப்படையாக எல்லாரும் பேசித்தான் செய்ய வேண்டும். வெறுமனே பிரதேச சபைக்கு தான் இந்த கடப்பாடு இருக்கிறது வெளித்தொழிவு இல்லாது எங்களுக்கு வழங்கிய திணைக்களங்களாக பிரதேசிய செயலாகவும் இதுக்கு ஒரு பொறுப்பு கூட வேண்டிய பொறுப்பு அவைக்கும் இருக்கிறதால நாங்கள் அவையோட இணைஞ்சுதான் இதை செய்ய வேண்டும் என்று நான் என்னுடைய சம்பந்தமாக அனைத்தும் பிரதேச சபை சம்பவத்தில் நடந்த ஊழலுக்கு இந்த பிரதேச சபை சம்பவத்தில் நடந்த பொருட்கள் காணாம போனதுக்கு பிரதேச சபை என்ற ரீதியில தவிசாளர் செயலாளர் தலைமையில விசாரணை குழு நியமிச்சு அது எங்க போனதுன்னு கண்டுபிடிக்கலாம். ஆனால் திட்டமிட்டு முறைகேடு செய்த ஆளுநர், உள்ளூராட்சி அமைச்சு செயலாளர், முன்னாள் மேலதிக அரசாங்க அதிபருக்கு எதிராக மத்திய அரசாங்கம் செயலாளர் இருந்த காலத்தில் தான் எல்லா பிரச்சனையும் இருந்தது. இந்த ஊழல் நடந்திருக்கு. பிரதேச சபைக்கு அரசாங்கத்தாலே ஒப்படைக்கப்பட்ட பிறகு நடந்த ஊழலை பற்றி தான் நாங்க ஆயிடுறோம்.
அதுக்கப்புறம் சரியா எங்கட சபைக்கு ஆலயப்பட்ட பிரதேசத்தில் இருக்கிற ஊழியரை நாங்க கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும். சரியா அவன் வழியில நடக்கணும். அதுக்கப்புறம் தான் வெளியில ஓடும். எங்கட பிள்ளைகளை நாங்க கௌரவ உறுப்பினர் இதயதேவனுக்கு ஒரு பணிவான ஒரு கருத்துண்டு அன்பா சொல்றேன். வேலன பிரதேச நிர்வாக மட்டத்தில் ஊழல் நடந்தா அதை கட்டுப்படுத்த வேண்டும். உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் பிரதேச உறுப்பினர்கள் மட்டத்தில் ஏதாவது முறைகேடு நடந்தா அதை கட்டுப்படுத்த வேண்டும் ஆளுநர். இதுல 2 பேருமே ஊழல் பெரும்பான்மையா இருக்கீங்க. மேல்நிலை அதிகாரிகளும் அப்படித்தான் இருப்பாங்க. அப்ப அதான் கேட்கிறோம். இந்த பீச்ல அவருடைய நீதியான விசாரணையை நடாத்தி எந்த உயர் பதவியில இருந்தாலும் அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். எனவே அந்த காலத்தில் இருந்த அரசு அதிகாரியா இருந்தாலும் எங்களை அரசாங்க அதிபராக இருந்தாலும் சரி, சோதிநாதன் சாராக இருந்தாலும் சரி, ஆளுநராக இருக்கின்ற வேதநாயகன் சாராக இருந்தாலும் சரி, அனைவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்து அல்லது விசாரணையை ஏற்படுத்தி இதுக்கான தீர்வை எடுத்து அந்த மக்களுக்கு மீள இதை இயங்கு நிலையை கொண்டு வந்து ஒரு நல்ல சுமிச்சத்தை ஏற்படுத்தவர் என்று நான் இந்த இடத்துல கோரிக்கை. உண்மையிலே இந்த மண்டதீவிலே அமையப்பெற்ற இந்த எக்கோ டூரிசம் ஆரம்பிக்கப்பட்ட காலப்பகுதியில் இருந்து இந்த பொருட்கள் வீண் பிரியமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் அவதானித்து நாங்கள் இப்ப 5-6 வருடங்களுக்கு முன்பே இருந்தே முகநூல்களில் இது சம்பந்தமான பல கருத்துக்கள் நாங்கள் பகிர்ந்து வந்து கொண்டே இருந்திருக்கின்றோம். மிக நீண்ட காலமாக இந்த பொருட்கள் பாவனைக்கு உட்படாமலே பழுதடைந்து அழிவடைந்து சிதைவடைந்து இருக்கின்ற நிலைமை தான் காணப்பட்டது. அதன் பிற்பாடு தற்போது வழங்கப்பட்ட இந்த படகு இணைப்பு இயந்திரங்களினுடைய உதிரி பாகங்கள் கூட காணாமல் போய் இருக்கின்ற ஒரு துப்பாக்கிய நிலை தான் காணப்படுகின்றது. உண்மையிலே இதில் நீங்கள் அனைத்து கௌரவ உறுப்பினர்களும் கருத்துக்களை ஏற்கனவே கூறியிருக்கிறீர்கள். நானும் உங்களுடைய கருத்துக்களை ஆமோதித்துக் கொண்டு இதுல நான் ஸ்வீட்டா சொல்ற விஷயம், இதுல சம்பந்தப்பட்ட எந்த ஒரு அதிகாரிகளாக இருந்தாலும் ஊழியர்களாக உத்தியோகஸ்தர்களாக இருந்தாலும் பாரபட்சம் பாராமல் இந்த சபையிலே நாங்கள் ஏகமனதாக இதுக்கான ஒரு பூர்வாங்க விசாரணையை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிக் கொண்டு இந்த தீர்மானங்களை நாங்கள் மேலிடத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். எக்கோ டூரிசம் சம்பந்தமாக தற்சமயம் பலவிதமான வாத பிரதிவாதங்கள் இங்கே காலத்துக்கு முன்பு நடந்த பிரச்சனையாக காணப்படுகின்ற போதிலும் சமூகத்துக்கு நாங்கள் ஒரு பொறுப்பு சொல்ல வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருப்பதன் காரணமாகவும் வேலணை பிரதேச சபையானது அந்த எக்கோ டூரிசம் சம்பந்தமான பொருட்களை பொருட்படுத்த போது இருந்த பொருட்களுடைய எண்ணிக்கைக்கும் அதனுடைய பொருட்களுடைய உதிரிப்பாகங்களுக்கும் தற்சமயம் இறுதியாக நாங்கள் உறுப்பினர்களோடு சென்று பார்த்த போது இருந்த பொருட்களின் எண்ணிக்கைகள் அதன் உதிரிப்பாகங்கள் இடையிலான வேறுபாடுகள் இருப்பதை என்னால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. கௌரவ உறுப்பினர்களோடு சில பேர் கேட்டிருந்தார்கள், களவு போனது உங்களுக்கு தெரியுமா என்று. அது எப்படி தெரியும் என்று சொன்னால், ஏற்கனவே எங்களுடைய பிரதேச சபையால கடந்த காலத்தில் 3 இயந்திரங்கள் சம்பந்தப்பட்ட அந்த நிர்வாகத்தினர், அந்த எக்கோ டூரிசத்தை தற்சமயம் நடத்தி கொண்ட நிர்வாகத்தினிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் அதை கலட்டிய போது அந்த இன்ஜினுக்குள்ள ஒரு சில உதிரிப்பாகங்கள் இல்லை. யானையை பிடிக்கிறான்னு பூனையை தான் பிடிக்கிறோம். அதுதான் இப்ப என்பிபி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கு. சபையினுடைய வரையறைக்குள்ள வந்ததை பற்றி தான் நாங்கள் கதைக்கலாம். சபைக்கு வெளியால நடந்த பிரச்சனைக்கு நாங்கள் சபை சம்பந்தமாக யாரும் கதைக்க வேண்டாம். நேரத்தை கருத்தில் கொண்டு எக்கோரிசம் சம்பந்தமாக நான் ஏற்கனவே சொன்ன விஷயத்தான் சொல்றேன். அதாவது பிரதேச சபைகள் காணாமல் போனமை தொடர்பாக பிரதேச சபையினால விசாரணை குழு அமைக்கப்பட்டு அது தொடர்பான விசாரணை நடைபெறும். அதாவது அங்கே யாராவது குற்றவாளிகளாக இனங்காணப்படும் இடத்து நிச்சயமாக அதற்குரிய தண்டனைகள் வழங்கப்படும். அதுல எந்த இது மாற்று கருத்துக்கு இடமில்லை.
அதே நேரத்தில் இவர்கள் குறிப்பிடுவது போன்று கடந்த காலத்தில் இந்த அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றார்கள். ஆகவே கடந்த காலத்திலேயும் முன்னே நாள் தவிசாளர் தலைமையில சபை ஒன்று இருந்தது, சரிதானே? அவர்கள் பார்க்க வேண்டிய வேலை திட்டம். இது தொடர்பாக பிரதேச சபையினுடைய தவிசாளராக என்னுடைய சபையிலே கடந்த காலத்தில் இருந்த பொருட்கள் தற்போது இருக்கிற பொருட்கள் சம்பந்தமான விசாரணை குழு அமைக்கப்பட்டு நீதியான ஒரு விசாரணையானது நடத்தப்படும் என்று இந்த இடத்துல கூறிக்கொண்டு அடுத்த விஷயம் தெரியாது. உங்களுக்கு 7 லட்சம் ரூபாய் போனாதான் நீங்க நான் கொண்டு போறேன். இன்னைக்கு விசாரணைக்கு நான் கொண்டு போறேன். அதுக்கான தரவுகளை எல்லாம் நீங்க தந்தீங்களோ சரி. ஒரு கிழமையில 2016ஆம் ஆண்டு நீங்க 6 முதலிருந்த குரு சந்திரனும் அந்த செயலாளர்கள் கேட்க கையெழுத்து இட்டு பெற்ற பொருட்கள் விவரம் மற்ற ஆவணங்கள் முள்ளா எனக்கு இருக்கு. ஏற்கனவே விசாரணைக்கு குழு நியமிக்கப்பட்டது. அதனால் இப்ப ஊழல் இல்லாத அரசாங்கத்திடம் முன்னெடுத்து இதுக்கான தப்பு செய்தவருக்கு தண்டனை கட்டாயமாய் கொடுப்பார். அது ஆளுநர் இல்லை ஜனாதிபதி இருந்தாலும் பார்ப்போம். இதுல செயலாளர் தியாகச்சந்திரன் பொறுப்படுத்தவர் கையளிக்கப்பட்டிருந்தது. அவர் தான் பொறுப்படுத்தவர். அவைக்கு சப்மிட் பண்ண சரி ஹேண்டிங் ஓவர் பொறுப்படுத்த பிரேச செயலாளர் பொறுப்படுத்த தியாகச்சந்திரன் எல்லா ஆவணத்தின் எழுத்து மூலங்கள் நவலறியும் சட்டம் நான் முழுக்க எடுத்து வச்சுக்கிறேன். அவ்வளவு எடுத்து வச்சுக்கிறேன். இன்னைக்கு நான் கொண்டு வரையில கையில இருக்கு. சரியா? நாங்க அதுக்கான சட்டமைக்க அவர்கள் இல்ல இவ்வளவு சாமான் வாங்கியாச்சு டூரிஸ்டா கவர முடியுமென்றபடியா தென்னிலங்கை அமைச்சர் வடக்கு நிலைமை அவருக்கு தெரியாதபடியாலும் மேலும் 2,70,00,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டது. அந்த ஒதுக்கப்பட்ட நிதியில் தான் கருங்கற்கள் கூடுதல் மாதிரி கட்டி இன்றைக்கும் சிதைவடையாம இருக்கு. இவை நடந்தது 2019ஆம் ஆண்டு கால போது. இந்த 19ஆம் ஆண்டு கால போதிலும் முன்னாள் செயலாளரின் பிரதேச சபை செயலாளரின் தூரநோக்கமற்ற செயற்பாடு காரணமாக வேதநாயகம் ஜிஏஆக இருந்த வேலை தெரிவித்த கூற்றின் அடிப்படையிலும் கடற்கரையில இருந்த படகுகளை பிரதேச நிதி 1,80,000 ரூபாய் கொடுத்துத்தான் நாங்க சப்போய்ஸுக்கு கொண்டு போனாங்க. அவ்வாறு கொண்டு போன பிறகும் இந்த திட்டத்தை நாங்க ஏற்கவே இல்லை. அது எல்லாருக்கும் தெரியும். வேணாம், இது சூட்டபிள் இல்லைன்னு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அதற்கு பிறகு பிரதேச செயலாளராக வந்தவர் இப்ப உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் இருக்கிற சோதிநாதன் அவர்கள் இதை இயக்க வேண்டும் என்று சொல்லி 2020ஆம் ஆண்டு மண்டதீவு கடற்தொழில் சங்கங்களை அழைத்து கூட்டம் அவட்ட கீழ் ஆபீஸ்ல வச்ச நேரம் நான் சொன்னான், அந்த கருத்து இன்னும் ஞாபகம் இருக்கு. இதுக்கு இயக்க முடியாத திட்டம், உண்மையாவே திறம்பட இயக்கினீங்களோ என்ற சொந்த காணில என்ற சொந்த செலவுல உங்களுக்கு சிலவைப்பேன். உண்மையாவே அதே நிலைதான் வந்திருக்கு. 2021 கடைசியில் நாங்க எத்தனையோ பேர் அவங்க அழுத்தம் தந்தவங்க, நாங்க எடுக்க மாட்டோம் என்று சொல்லி கடைசியில 2020ஆம் ஆண்டு தான் தவிசாளர் காணிகளே எங்களுக்கு பாரப்படுத்தப்பட்டது. அது முழுசா பாரப்படுத்தப்பட்டதோ தெரியாது, பேச்சளவில் பாரப்படுத்தப்பட்டது. உங்களுக்கு போட்டும் தந்துட்டோம், காணியும் தந்துட்டோம், இனி நீங்க தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி டிஎஸ் அதாவது சூனாரதி செய்த ஊழலை மறைப்பதற்கு சோதிநாதனும் முயன்று ஒரு நாள் கண்காட்சிக்கு கூட எல்லா மெம்பர்ஸையும் கூட்டிக் கொண்டு போய் துறந்து வைத்தவர்கள். அப்பா கூட நான் இது செயற்பாடு இல்லை. உண்மையாவே ஒரு சுற்றுலா மையம் உருவாகிறது என்று சொன்னால் தவிசாளர் எங்களுக்கு என்ன பொறுத்தவரை பேசிக் சொன்ன தவிசாளர் தவிசாளர் சரி அதே பாருங்க தவிசாளர் ஏன்னு சொன்ன 1% பிரதேச சபைக்கு நேற்று 60,000 ரூபாய் 7,20,000 ரூபாய் தர வேண்டும். 2025 ரெண்டும் இப்ப 3 மாசம் தான் செய்திருக்கிறோம். 1,80,000 ரூபாய் தந்திருக்கிறோம். சரி, இயர் 2க்கு கணக்கு முடிக்கிறோம். நீங்க ஒன்றிலே செய்ய வேணும். அதுல நாங்க உண்மையாவே அந்த உடன்படிக்கையை ஒரு இஓஐ ப்ராஜெக்ட தவிசாளர் ஒருக்கா பார்க்க வேணும்.
நாங்க கட்டாயம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, பல இடங்கள்ல நாங்க கதைச்சபடி அதையும் நீங்க அந்த காலத்துல இந்த நிர்வாகம் உள்வாங்கி இருப்பீங்கன்னு சொல்லி, சமுதாய சீர்கேடுகள், சரியா, சொத்துக்கள் பராமரிப்பின்மை, இவ்வாறு ரீசனபிள் இருந்தா அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்றதுக்கு அதிகாரம் உங்களுக்கு இருக்கா அண்ணதை முதல்வர். ஏன்னு சொன்னா பெடல் போட் 6 கொடுத்துனாங்க, இன்னைக்கு ஒன்றே உடைஞ்ச நிலையில கவுட்டு வச்சுக்கிடாங்க. அடுத்தது வந்து இந்த மஞ்சள் கலர் சுற்றுலா பயணிகள் திரிகிற போட் கிடாக்கு 4 கொடுத்துனாங்க, அதுல வந்து 2 தான் தாண்ட நிலையில இருக்கு, மற்ற 2 காண இல்லை. மற்றது இந்த ஸ்டேரிங் போட் வந்து 5 கொடுத்துனாங்க, அதுல நேற்று நாங்க போய் பார்த்த இடத்துல 3 தான் இருக்கு, மற்ற 2 எங்கேன்னு கேட்க அவரே சொன்ன வாய்முறைப்பாடு 1 எங்கேன்னு காண இல்லையா. சரியா, அப்ப அந்த ஓட்டர் ஸ்கூட்டர் என்ற பெருமதியே வந்து எவ்வளவு தவிசாலும் இன்றைக்கும் வந்து நாங்க அன்றைக்கும் போய் சொல்லிட்டு வந்தா அப்புறம் நீங்க இயக்குறீங்களோ இல்லையோ மூடி சரி வைங்க, அதுக்கு மூடி கூட வருகிறது தவிசாலும். நான் ஆரம்பத்திலே சொல்றேன், இந்த ஃபைபர்கள் தண்ணீல கிடக்கும், வெயிலும் மழையிலும் நினைஞ்சா வெடிச்சு பெய்டாகி உப்பு, யதார்த்தம் அதுதான். நேற்றே இந்த ஸ்டேரிங் போட்ல ஒன்று உக்கின நிலையில தான் கிடக்கு. எடுக்கலாமே கொடிய மற்றபடி இது அவை தரையக்குல 4 காணையில இங்க இருந்து 2 இல்லைன்ற கதை ஒரு தரம் சொல்லிடலாம். 6,000 சபை இருந்ததோ அல்லது 6 இருந்ததோ ஒரு 11 இல்ல, ஒரு தடியை கொடுத்தாலும் அதுக்கான ஒரு 11 இருக்குன்னு தானே. அந்த 11 பார்த்துட்டு நீங்க சட்ட ரீதியான நடவடிக்கை என்னென்ன எடுங்க. அதை விட்டுட்டு அவைண்ட காலப்பதி இவேண்ட காலப்பதின்னு ஒரு தடவை குற்றம் சொல்லி ஒன்றும் நடக்க போறது இல்லை. இனி இல்ல நாங்க சொல்றது இல்ல என்னண்டா உள்ள நடந்து நடக்கல பற்றி சொல்லல, எப்ப காலப்பதி நடந்த பிரேசெல்லாம் பிரேசை கொடுக்க அது என்ன கட்டத்துல இருந்ததை இப்ப 15 நாள் எடுத்துருக்கோம். அது இயங்க முடியாது. பிரதேச சபைக்கு தான் அந்த மையம் வந்து பாரப்படுத்தப்படும் தந்தது. அந்த 2016ஆம் ஆண்டு சபை இல்ல, அப்ப சூனாராதி தான் தோன்றித்தனமா எல்லாமே தான் தான் செய்தவா, எல்லாமே செய்து 3 வருஷம் ஒரு போட் வந்து வெயிலுக்கு மழைக்கு 3 வருஷம் இருந்தாலே அதோட நிலைமை அப்படியே விட்டு போட்டு அதுக்கு பாரப்படுத்த இருக்கணும். அப்படியான பொருளை பாரப்படுத்த கூடாது. பழுதான பொருளை எடுத்துட்டு அதுக்கு பதில் சொல்ல வேண்டியதாரு நாங்கள் இன்னைக்கு வருது, இன்னைக்கு அதே கட்டம் வருது. பார்த்திவரம் போய் பெடல் போட்டும் ஓடினாங்க திறப்பு விழாவுக்கு. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.